Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல 1 மார்க் கொஸ்டின்ல எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றது இந்த பப்ளிக் எக்ஸாம்ல அப்படின்ற ஒரு டிப், முக்கியமான டிப். சரியா? ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வீடியோல என்னென்ன விஷயங்கள் சொல்றோமோ அது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா 20 out of 20 எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல ஒரு 20 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். பார்ட் 4 5 மார்க் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் 46ல ஒரு 5 மார்க்ல ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டோட்டல் இந்த 25 மார்க் இதுதான் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடியது. கிராமர்லாம் அட்டன் பண்ணிடுவோம், கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சு எழுதுற பேராகிராஃப் எல்லாமே நம்ம தரவா அட்டன் பண்ணிடலாம். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரே டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க் கொஸ்டின் தான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 20 ப்ளஸ் இந்த ஒரு 5, இந்த 25 மார்க்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் எப்படிலாம் இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் அனலைசிஸை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. சரியா? ஸோ நமக்கு இந்த 1 மார்க் கொஸ்டினில் 20 + 5 25 மார்க்ஸ்க்கு கேட்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் 6 மார்க்ஸுக்கு நமக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருக்கும். சினானிம் 3 மார்க்கு, ஆண்டனிம் 3 மார்க். இது போக நமக்கு கேட்கக்கூடிய டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன், அஃபிக்சஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஆர்டிகிள்ஸ், டிட்டர்மினர்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், ஸ்பெல்லிங், அதாவது கரெக்ட் ஸ்பெல்ட் வேர்ட் இல்லைன்னா ராங்லி ஸ்பெல்ட் வேர்ட், பொலைட் வேர்ட்ஸ், ஃபாரின் வேர்ட்ஸ், ஹோமோஃபோன்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசல் வேர்பல், லிங்கர்ஸ், மோடல்ஸ், ப்ரிபோசிஷன், கொஷின் டேக், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், சென்டென்ஸ் பேட்டர்ன், ஸ்பெஷல் டேர்ம்ஸ், சிலபிஃபிகேஷன், டென்சஸ், பிளெண்டட் வேர்ட்ஸ். இந்த டாபிக்ஸ் தான் நமக்கு இந்த 25 மார்க்ஸ்க்கு கேட்கக்கூடிய டாபிக்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் நமக்கு புக்லேயே இருக்குது. ஒவ்வொரு யூனிட் அந்த ப்ரோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வெக்காபுலரி கான்செப்ட்லையும் கிராமர் கான்செப்ட்லையும் இதில் ஒரு சில டாபிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக்கில் எக்ஸசைஸாகவே இருக்குது. அது எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ சினானிம்ஸும் ஆண்டனிம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக் பேக்கில் ஒவ்வொரு ப்ரோஸ்க்கு பின்னாலையும் வெக்காபுலரி கிளாசரின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளாசரி வேர்ட்ஸில் சினானிம் இருக்கும். ஆண்டனிம் வந்து ஒரு 3 யூனிட்ல மட்டும் இருக்குது, மற்ற யூனிட்ஸ்ல இருக்காது. ஆனால் ஆண்டனிம் வந்து சினானிம்ஸ் நம்ம தரவா படிச்சுக்கிட்டோம்னாவே அதுல இருந்தால் நமக்கு ஆண்டனிம்ஸ் வந்து கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாசரி வேர்ட்ஸ் சினானிம்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல இருந்து தான் ஆண்டனிமும் கேட்பாங்க. அப்போ அதுக்கு நம்ம சினானிமுக்கு ஆண்டனிம் என்னன்றதையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கணும் சினானிம் படிக்கும் போதே. இது ஓகே. அடுத்து இந்த அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 39லையும் பேஜ் நம்பர் 190லையும் இருக்குது. அப்புறம் அஃபிக்சஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7லையும் பேஜ் நம்பர் 39லையும் இருக்குது. காம்பவுண்ட் வேர்டு வந்து பேஜ் நம்பர் 6ல இருக்குது. டிட்டர்மினர்ஸ் பேஜ் நம்பர் 10, கிளிப்டு வேர்ட்ஸ் பேஜ் நம்பர் 72. இந்த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஆர் ராங்லி ஸ்பெல்ட் வேர்டு வந்து நமக்கு புக் பேக்ல கிடையாது. இப்படி ஒரு டாப்பிக்கே நமக்கு கிடையாது. 12th தான் புக்கில் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு டாபிக். 11th உங்களுக்கு புக்கில் இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்காது. ஆனால் என்ன செய்யறாங்கன்னா இந்த சினானிம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு ப்ரோஸ்க்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கிளாசரி வேர்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை தான் என்ன செய்யறாங்கன்னா இந்த கரெக்ட் ஸ்பெல்ட் வேர்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு 4 வேர்டு கொடுக்குறாங்க. இந்த 4ல் ஏதாவது ஒரு வேர்டினுடைய ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வேர்டினுடைய ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு கரெக்ட் ஸ்பெல்ட் வேர்டு, ராங் ஸ்பெல்ட் வேர்டு கேட்குறாங்க. அப்போ அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கிளாசரி வேர்ட்ஸ் படிச்சிட்டாவே 6 கொஸ்டின் சினானிம் ஆண்டனிமும் அட்டன் பண்ணிடலாம். ப்ளஸ் கரெக்ட் ஸ்பெல்ட் வேர்டு 1 7 மார்க். அதுக்கப்புறம் இந்த பொலைட் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு புக்கில் வந்து கண்டென்ட் கிடையாது. சரியா? அப்படி ஒரு டாப்பிக்கே கிடையாது. இதுக்கான எக்ஸசைஸும் புக் பேக்கில் இல்லை. அப்போ அந்த பொலைட் வேர்ட்ஸ்க்குமே வந்து நீங்கள் ஜென்ரலாக தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாரின் வேர்ட்ஸ் வந்து பேஜ் நம்பர் 172ல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 வேர்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஹோமோஃபோன்ஸ் வந்து பேஜ் நம்பர் 7லையும் 71லையும் இருக்குது. இடியம்ஸ் வந்து பேஜ் நம்பர் 40, 111, 173 3 இடத்துல இருக்குது. ஃப்ரேசல் வேர்ப் பேஜ் நம்பர் 112ல இருக்குது. அப்புறம் லிங்கர்ஸ், இந்த லிங்கர்ஸ்னு ஒரு டாபிக் தனியாக உங்களுக்கு கிடையாது. பட் அது வந்து இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு இந்த லாஸ்ட் யூனிட்ல இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல இருந்து தான் அந்த லிங்கர்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்புறம் மோடல்ஸ் வந்து பேஜ் நம்பர் 42ல இருக்குது. மோடல், செமி மோடல். ப்ரிபோசிஷன் வந்து பேஜ் நம்பர் 44. கொஸ்டின் டேக் வந்து பேஜ் நம்பர் 120. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து உங்களுக்கு புக்கில் கிடையாது. இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து சென்டென்ஸ் பேட்டர்னும் உங்களுக்கு புக்கில் கிடையாது. ஆனால் புக்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஜென்ரலாக இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்கும்ல, ஒரு ப்ரோஸ்லையோ சப்ளிமெண்ட்ரிலையோ அந்த லைனை கொடுத்துட்டு தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்குறாங்க.
ஸ்பெஷல் டேர்ம்ஸ் வந்து பேஜ் நம்பர் 73, 101, 145 இருக்குது. அப்புறம் சிலபிஃபிகேஷன் உங்களுக்கு புக்கில் கிடையாது, இதுவும் ஜென்ரலாக தான் கேட்குறாங்க. டென்சஸ் வந்து பேஜ் நம்பர் 12. பிளெண்டட் வேர்டு வந்து உங்களுக்கு புக்கில் கிடையாது, இது வரைக்கும் ஒரே ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. சிட்காம் அப்படின்றது சிச்சுவேஷன் ப்ளஸ் காமெடி அந்த வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ், அதுக்கான பேஜ் நம்பர்ஸ். இப்போ இது வரைக்கும் ஒரு 5 எக்ஸாம் நடந்திருக்கு, 5 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. 2019 ஃபர்ஸ்ட்டு, 2020 செகண்டு, 2021 கொரோனானால எக்ஸாம் நடக்கலை, 2022 நடந்துச்சு, ஆனால் அது ரெடியூஸ்டு சிலபஸில் நடந்துச்சு. அதனால நான் அதையும் எடுத்துக்கல, கன்சிடர் பண்ணிக்கல, இந்த 2 வருஷத்தை விட்டுட்டேன். அப்புறம் 2023 நடந்திருக்கு, 2024 போன வருஷம் நடந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில் எந்த அளவுக்கு புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க, புக் பேக்ல இருந்து எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க, புக்கின்ல இருந்து எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க, இல்லை புக்கே இல்லாமல் ஜென்ரலாக எத்தனை இது கேட்டிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த 25 மார்க் 2019 பாருங்க, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் 6மே உங்களுக்கு புக் பேக் தான். அதே மாதிரி 2020 6மே புக் பேக் தான். 2023 5 புக் பேக், ஒரே ஒரு இன்டீரியர். அந்த இன்டீரியருமே ஈஸியான வேர்டு தான். பர்டிகுலர் அப்படின்ற வேர்டு கேட்டிருந்தாங்க, அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரல், அதுக்கு ஆப்போசிட் வந்து ஜென்ரல். அப்போ இதுவுமே 6மே நம்ம எழுதிடலாம். 2024 பாருங்க, 6மே புக் பேக் தான். அப்போ ஒவ்வொரு ப்ரோஸ்லையும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த கிளாசரி வேர்ட்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக தரோ பண்ணாலே போதும். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்ல 6 மார்க் எடுத்துடலாம். இது வரைக்கும் எந்த வருஷமே மிஸ் பண்ணாமல் கேட்டிருக்காங்க, 6மே புக் பேக். சரியா? ஸோ புக் பேக் நல்லா தரவா எடுத்துக்கிறங்க, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அதே போல ஸ்பெல்லிங் இதுவும் அவங்களுக்கு அந்த கான்செப்ட்லேயே வந்துடும், புக் பேக் ஒகாபுலரி. இந்த 7 மார்க் எடுத்துடலாம். அப்ரிவேஷன் பாருங்க, 39, 190 இந்த 2 பேஜ்ல இருக்கு. ஆனால் 2019 புக்ல இருந்து கேட்கல, 2020 புக்ல இருந்து கேட்கல, 2023 புக் பேக் கேட்டிருக்காங்க, 2024 புக் பேக் கேட்டிருக்காங்க. இது ஒரு 25 வேர்ட்ஸ் கிட்ட நமக்கு புக் பேக்ல இருக்குது. லாஸ்ட் 2 வருஷம் வந்து நமக்கு புக் பேக்ல தான் கேட்டிருக்காங்க, போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும். அஃபிக்சஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 2 கேட்குறாங்க, சில நேரங்களில் 1 மட்டும் தான் கேட்குறாங்க. இந்த 2 கேட்கும்போது பாருங்க, 1 புக் பேக்ல இருந்தும் இன்னொன்று ஜென்ரலாகவும் கேட்டிருக்காங்க பாருங்க. 2 கேட்கும்போது 1 புக் பேக்கு, இன்னொன்று ஜென்ரல். 2020 புக்கின்ல இருந்து கேட்டிருக்காங்க, 2023 புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரியா? காம்பவுண்ட் வேர்டு 2019 புக் பேக்கு, 23 புக் பேக்கு, 24 புக் பேக்கு, 20 மட்டும்தான் புக்கின்ல இருந்து கேட்டிருக்காங்க. டிட்டர்மினர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே அந்த கொஸ்டின் நம்பர் 46 தான் வந்திருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் நமக்கு ஜென்ரலாக தான் கேட்பாங்க மேக்ஸிமம், புக் பேக்கை நம்ம நம்ப முடியாது. டிட்டர்மினர்ஸ். கிளிப்டு வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு வருஷம் தான் புக் பேக்கு, போன வருஷம் கேட்கவே இல்லை கிளிப்டு வேர்ட்ஸ். கரெக்ட் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் தான், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா? புக் பேக் வொகாபுலரி படிச்சீங்கன்னா எழுதிடலாம். பொலைட் வேர்ட்ஸ் 2 வருஷம் கேட்டிருக்காங்க, 2 வருஷமே நமக்கு ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க, ஏன்னா இது உங்களுக்கு புக்லேயே கிடையாது. ஃபாரின் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வருஷமே நமக்கு புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அந்த கடைசி யூனிட்ல ஒரு பேஜ் நம்பர் 172 ஒரு 25 வேர்ட்ஸ் கிட்ட இருக்கும், அதை மட்டும் நீங்கள் தரவா படிச்சீங்கன்னா ஃபாரின் வேர்ட்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஹோமோஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னால் என்ன பண்ணல, புக் பேக்ல இருந்து கேட்கல. இடியம்ஸ் வந்தீங்கன்னா 3 வருஷமே புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இடியம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எல்லாமே புக் பேக்ல தான். ஃப்ரேசல் வேர்ப் பாருங்க, எல்லா வருஷமே 1 புக் பேக்ல இருந்து வந்துருக்கு. 2 ஃப்ரேசல் வேர்ப் கேட்கக்கூடிய டைம்ல தான் ஒன்று என்ன பண்றாங்க, புக் இன்டீரியரா கேட்டிருக்காங்க. லிங்கர்ஸ் பாருங்க, ஜென்ரலாக தான் மேக்சிமம் கேட்குறாங்க, ஒரே ஒரு வருஷம் மட்டும் நமக்கு புக் பேக்ல வந்து. மாடல்ஸ் வந்து எப்பவுமே ஜென்ரல் தான், இதெல்லாம் 46 கொஸ்டின் ஒரு 46ல கேட்கக்கூடியது, போன வருஷம் மட்டும் புக் பேக் கேட்டிருக்காங்க. ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு ஜென்ரலாக தான் கேட்குறாங்க, போன வருஷம் மட்டும் புக் பேக் வந்துருக்கு. கொஸ்டின் டேகு 2 வருஷம் நமக்கு புக் பேக் கேட்டிருக்காங்க, போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும். 2019 மட்டும் ஜென்ரல். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஒரே ஒரு வருஷம் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை, அதனால அது மேக்ஸிமம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு ஜென்ரல் தான், ஏன்னா அது புக்கில் கிடையாது. இப்போ ஸ்பெஷல் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் உள்ள தரவா படித்தாலே போதும், அட்டன் பண்ணிடலாம்.
சிலபிஃபிகேஷன் வந்து ஜென்ரல் தான், ஏன்னா அது புக்கில் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்டு கொடுப்பாங்க. டென்சஸ் கொஸ்டின் நம்பர் 46ல் வரும். இது ஜென்ரலாக தான் கேட்குறாங்க ஒவ்வொரு தடவையுமே. இந்த பிளண்டட் வேர்ட்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு வருஷம் தான் கேட்டிருக்காங்க, அதுவும் வந்து ஜென்ரலாக தான். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு கேட்பாங்க உங்களுக்கு. புக் பேக் மட்டும் நீ தரவு பண்ணினாவே 10 மார்க் எடுத்துடலாம். பாரு, இங்கே ஒரு 6, 7, 8, 9, 10, 11 மார்க்குக்கு இந்த 2019ல கேட்டிருக்காங்க. 2020ல பாருங்க 6, 7, 8, 9, 10, 11, இங்கேயும் 11 மார்க். 2023ல 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 16 மார்க்கு கேட்டிருக்காங்க 2023ல. 2024ல 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 மார்க்கு கேட்டிருக்காங்க. இது கூட நம்ம விட்டுருவோம். இந்த 2019, 20 கூட நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், ஏன்னா இது வந்து நம்ம கொரோனாவுக்கு முன்னால உள்ளது, அது வேற பேட்டர்ன். இது கடைசி 2 வருஷத்துக்கு கேட்டது பாருங்களேன். நீ புக் பேக் மட்டும் தரவு பண்ணீங்கன்னா 25க்கு கண்டிப்பா நீங்க 15 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். புக் பேக் மட்டும். புக் பேக் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், புக் பேக் அஃபிக்சஸ், புக் பேக் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், புக் பேக் கிளிப்டு வேர்ட்ஸ், புக் பேக் ஸ்பெல்லிங்கு, புக் பேக் ஃபாரின் வேர்ட்ஸு, புக் பேக் ஹோமோஃபோன்ஸு, புக் பேக் இடியம்ஸு, புக் பேக் ஃப்ரேசல் வேர்ப்ஸு, புக் பேக் மாடல்ஸு, புக் பேக் ப்ரிப்போசிஷன், புக் பேக் கொஷின் டேகு, ஸ்பெஷல் டேர்ம்ஸு, டென்சஸ். இது நீங்கள் புக் பேக்கில் உள்ளது மட்டும் தரவு பண்ணீங்கன்னா 25க்கு 15 மார்க் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 10 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ் புக்கில் இல்லாதது. அப்ரிவேஷன்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஜென்ரலாக தான் கேட்குறாங்க. சரியா? அப்புறம் பொலைட் வேர்ட்ஸு, இது மாதிரி கான்செப்ட் எல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக படிக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கைடு யூஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருப்பீங்க, வே டு சக்ஸஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கைடு. அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். படித்தா மட்டும் போதாது, அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஃபுல் போர்ஷன் கொஷின்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும் வெப்சைட்ஸில். இந்த ஹாஃப் இயர்லி கொஷினோ, ரிவிஷன் டெஸ்ட் கொஷினோ, அதில் நம்ம கலெக்ட் பண்ணி அதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை கொஞ்சம் நம்ம ரிப்பீட்டடாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 25 அவுட் ஆஃப் 25 நீங்கள் எடுத்துடலாம். சரியா? சப்போஸ் உங்களுக்கு ஜென்ரலாக ஏதாவது ஒரு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ 8122294404 இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். சரியா? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்குது, பெய்டு மெட்டீரியல் சொல்லிடுறேன். சரியா? ஸோ நானே சொந்தமாக ரெடி பண்ண ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது 1 மார்க் கொஷின்ஸ்க்கு ஃபார் 11th இங்கிலீஷ்க்கு. சப்போஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதோட ரேட் என்ன, அதோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.